நீங்கள் சொல்கிற கூட்டம் விஜய் கூட்டம் தானே, அந்த கூட்டத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம். சீமானும் திரிமானம் தான், ஒரு நடிகர் கிடையாது. 2 திரைப்படத்தை சும்மா தலை காட்டார். விஜய்க்கு அவருக்கு ஈடாகும். ஏன் விஜய் ரஜினிக்கு நம்ம சொல்லலையா, நீங்கள் நடிங்க, கட்சி தொடங்காதீங்க, விஜய் அப்படி சொல்லலையா? ஏன் இந்த மன்னச்சர் தான். ஏன் நாளைக்கு நாம் தமிழர் ஆளு கமலஹாசன் நிலைமை என்னாச்சு, விஜயகாந்த் நிலைமை என்னாச்சு, நடிகர் கார்த்திக் நிலைமை என்னாச்சு? அவங்க லட்சிய திமுகவில் சேர்ந்தாங்க, கட்சியே இல்லை. இவர் திமுகவை சேர்ந்து தாவைக்கலவை சேர்ந்துருக்காருங்க. அப்போ தாவைக்க எல்லாம் சந்தேகம். திமுகவோட கொள்கைக்கு நேர் எதனால கொள்கை வைத்திருக்கிறது நாம், திமுகவோட கொள்கைக்கு ஒத்த கொள்கை வைத்திருக்கிறது தாவை. அப்படியே போய் தன்னோட 3 சதவீத ஓட்டை அடகு வச்சு ஒரு எம்பி, ஒரு கோடி பேங்கிற மாதிரி ஒத்த சீட்டுக்கு மாற்றுனா பாசிசம் வாயில் வந்துடும். நீ மானங்கட்டு போய் சேர்ந்துட்ட, அதனால் மாற்று அரசியல பாசிசம் உலக நாயகன்பாங்க. அப்படிப்பாங்க பிரித்தான் சினிமாவில் வந்து கண்டுபிடிக்கிறது முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் டெக்னாலஜி ரொம்ப ஆபத்தான 1.5 லட்சம் உறவுகளோட மரணத்தை பேசும்போது, அதே மரணத்தினால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேரும்போது தமிழ்நாடு முழுக்க சமமான ஒரு வளர்ச்சியோட ஒரு யாரா பெரியார், இவர் ராமசாமி சொல்றாங்க, எங்களுக்கு பெரியார் நம்மால் வர. இப்போ உங்கள்கிட்ட நீங்க தமிழ் பேசுகிற கட்சின்னு சொன்ன கட்சியெல்லாம் இங்கே சீட்டு கட்டி ஒரு எங்கே போய் நிற்காங்க, ஒன்றும் கோவால வாசல இல்லைன்னா போயஸ் தோட்ட வாசல் தான் நிற்கிறாங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் மட்டும் போய் சனாதன கும்பல் முன்னாடி ஒழிக்கிறீங்க, நல்லது பண்ணால் மட்டும் நாங்கள் தான் வைக்கிட்டு வரிய. அந்த இடத்துல போய் பாரதி எப்படி நான் எப்படின்னு தமிழ் தேசத்தை விட்டு கொடுக்காம பேசுனேன். எங்காவது அரசு சாதிச்சு பேசினாரா? பெரியாரை எடுத்து பேசிட்டாரு. பெரியார் பிரச்சனை. நாம் தமிழர் தனித்து நிற்கிறோம் என்பதற்காக தான் இந்த வாக்கு. தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து சாந்தி அடையாளத்தில் இருக்கும்போது ஈவே ராமசாமி மட்டும் இந்த தமிழகத்தின் முகவரியாக அடையாளப்படுத்துகிறான்னு. வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் நம்ம பண்ண பணிகளுக்கு ஒரு பலனாக வந்து 2026 தேர்தல் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சமகால அரசியலில் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்காக 2026 தேர்தல் நாம் தமிழர் கட்சி எந்த அளவு பலமாக இருக்க போகுது அப்படின்னு பேசுகிறதுக்காக நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் இசை மதிவாணன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா. எங்களுடைய வேண்டுதலை ஏற்று வந்தமைக்கு மிக்க நன்றி. மகிழ்ச்சி சார். நான் இப்போது தேர்தல் களம் 2026 ரொம்ப சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது மற்ற கட்சிகளை பார்த்தாச்சுன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து மாநாடுகள்னு சொல்லி போயிட்டுருக்கோம். இந்த மாநாடுகளுக்கான தேவைகள் எதுக்கு இருக்குது? இப்போ தேர்தல்னு சொன்னாலே ஒரு கூட்டணி அப்படின்னு தான் பார்க்கக்கூடிய சூழலில், ஆனால் நாம் தமிழர் கட்சி மாநாடுகள், மலைகளுக்கான மாநாடு, மண்ணுக்கான மாநாடு, கடலுக்கான மாநாடுன்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். இந்த மாநாடுகளுக்கு தேவை என்ன இருக்குது? இல்லை, இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட அரசியல் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் சொன்ன மாதிரி திமுக வந்து கூட்டணி, அவங்க காலங்காலமாக அதுதான் பண்ணுறாங்க. தேர்தலை ஒட்டி வந்துட்டாலே யாருக்கு எவ்வளோ சீட்டு பேரும், ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, வெற்றி. நம்மளை அப்போ தேர்தலுக்கு வெற்றி தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி வெறும் ஏற்கனவே அண்ணனே பலமுறை சொன்னதான், இது வந்து ஓட்டுக்கான கட்சி இல்லை, நாட்டுக்கான கட்சி. அப்போ அதுக்காக நீங்கள் இப்போ ஜெயிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நிறைய பேர் எழுப்பலாம். அப்படி இல்லை, மக்களோட மனநிலையை மாற்றி இந்த வாக்கு எவ்வளோ முக்கியம், அதுவும் இந்த நாட்டுக்கு உங்கள் வாக்கு எவ்வளோ முக்கியம், அப்போ அந்த வாக்கை உணர்ந்து எதுக்கு பயன்படுத்தணும்னு புரிஞ்சு போடுறீங்களா அப்படிங்கிறத சொல்லி உணர வச்சு அந்த வாக்கை வாங்கணும். ஒழிய நாங்கள் ஜெயிக்கணும், எங்கிட்ட நல்ல மனசு இருக்குது, எங்கிட்ட நல்ல கொள்கை இருக்குது, ஜெயிச்சா போதுன்னு சொல்லிட்டு இவங்கள மாதிரி நான் துட்டு கொடுத்து வாக்கை திருட முடியாது, பொய்யான வாக்குறுதி கொடுத்து திருட முடியாது. அதனால தான் அவங்க இந்த காலகட்டங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது நம்ம எதெல்லாம் கொள்கையாக வச்சுருக்கோம்ல, அது எப்படின்னு விளக்குற கூட்டங்களை போட்டால் என்ன அப்படின்னு நினச்சோட விளைவு தான் இந்த தேர்தல் நேரம் இந்த மாநாடு. இது வரைக்கும் 10 ஆண்டு காலம் இப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. அண்ணன் இதில் வந்து கூட்டத்திலோட ஒரு தலைப்பினோட மரத்தை பற்றி 10 நிமிஷம் பேசியிருப்பாரு, மண்ணை பற்றி 10 நிமிஷம், மலையை பற்றி பேசியிருப்பாங்க. இதுக்கு தனியாக ஒரு மணி நேரம் முழுசாக 1.5 மணி நேரம் பேசினா என்ன அப்படிங்கும்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி போட்டுட்டு அண்ணன் மேடையில் பேசும் ஒரு ஆவணப்படம். ஆமாம், அந்த ஆவணப்படமே அந்த ஆவணப்படமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நாம் தமிழர் அல்லாத இளைஞர்கள் பெரியவங்களோட செல்ல பதிவாகிருக்கு. இதுதான் நல்லா இருக்குது, எப்படி இப்படி பண்ணாங்க அப்படின்னு. இப்போ அண்ணன் அடுத்து ஒரு முயற்சி எடுக்காருங்க. கடலம்மா மாநாட்டிலேருந்து அதை பார்த்துருப்பீங்க. ஆவணப்படம் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ணன் பேசுகிறதையே காணொலியாக போட்டு அண்ணன் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ நமக்கு படம் வரைந்து பார்க்க முடியும், படங்களை பார்த்து பதில் சொல்லணும். நம்ம என்னென்னா படிக்க விரும்பாத பிள்ளைகளை கூட படிக்க வைக்கிறதுக்காக சொல்லுவாங்க, பேச்சை கேட்காதவங்க கூட பேச்சை கேட்க வைக்கிறதுக்காக ஒரு எளிமையான வழியும் கூட. இன்னும் சொல்லப்போனால் செவியில் பார்த்து உணர்றாங்க, கண்ணில் வழியா. நம்ம எல்லாம் திரைப்பட ஆர்வலர்கள், தமிழ்நாட்டுக்காரனாலே போதை வந்து திரைப்படத்தில் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு படம் போட்டு தான் காட்ட வேண்டியிருக்க மாதிரி ஒரு புதிய பரிமாண உயர்ச்சி அண்ணன் அந்த வழியும் கொண்டு வராங்க. காரணம் நம்மளோட அரசியல்
இல்லை நம்மளுடைய கொள்கை வந்து இயற்கை சார்ந்து எவ்வளவு ஆழமாக இருக்குது. அப்போ நீங்கள் மண்ணுக்கு ஓட்டு இருக்கா, மாட்டுக்கு ஓட்டு இருக்கா, திராவிட கட்சிகளாக இருந்தாலும் சரி மற்றவங்க வந்து அதுதானே கேட்குறாங்க, அந்த கேள்வி வைக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன், அவங்க ஓட்டுக்கானவங்க, நாங்கள் ஓட்டுக்கானவங்க கிடையாது. ஆனாலும் வாக்கு வேணும். ஏன்னா மக்கள் உணர்ந்து போடணும். நாங்கள் திருட விரும்பலை, பொய்யா போலியா ஏமாற்றி வாங்கலை. நீங்கள் சொல்லலாம் இல்லை ஏமாற்றி ஒரு தடவை வாங்கிட்டாங்கன்னா கூட வென்றுட்டு உங்களை புரிய வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லலாம். அது அல்ல. நான் ஒன்றும் செய்யாத இல்லை சொல்லாத செல்றேன்னு சொல்லி வாங்கிட்டு அதை செய்யாமல் போயிட்டோம்னா சாராய கடை மூடுவாங்க என் கொள்கை. எந்த ஆண்கள் சாராய கடை மூடுவோன்னா ஓட்டு போடுவாங்க? நீங்களே சொல்லுங்கள். சாராய கடை மூடுவோன்னு சொல்லிட்டு ஆண்கள்கிட்ட வாக்கு வாங்க முடியாதுன்னு சொன்னாலும், இந்த ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது வந்து நம்ம ஒரு தேர்தலில் பார்த்தோம். அவங்க மதுக்கடைகளை வந்து மூடுவோன்னு சொல்லி தான் வந்து வாக்குறுதி கொடுத்து அந்த தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் வெற்றி பெற்றாங்க. இல்லை அது என்னன்னா வெறும் அந்த ஒரு இது மட்டும் கிடையாது. அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க, ஆட்சியில் இருக்கும்போது கொடுத்த நலத்திட்டம் இருக்குது, எதிர்கட்சி செஞ்ச பிரச்சனைகள் இருக்குது, அதில் அவங்க கொடுத்த கோரிக்கையில் அதுவும் ஒன்று. நம்ம இன்னும் ஆட்சிக்கு வரல. அப்போ நம்ம முழுசாக இப்படி எதெல்லாம் எதிராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதெல்லாம் கேட்டு தான் நம்ம வாக்கை எதிர்பார்த்து நிற்கிறோம். அடுத்து போக இன்னொன்று என்னென்னா, இந்த வாக்கு அரசியலில் நம்ம சொல்கிற பாதை வெல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்படியாக வென்றுக்கிட்டே வருது. அதனால தான் தேர்தல் நேரம் இது அடுத்து எங்களுக்கு கூட்டணி கிடையாது, எங்களுக்கு கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போ இந்த மாநாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாகவும் அதில் இயற்கையை பற்றி பேசுகிறோம், எங்களை பற்றியும் பேசுகிறோம். தேர்தல் நேரத்தில் ஓட்டு பேசாமல் இயற்கை ஏன் பேசுகிறோம்னு யோசிக்கிறதுக்கும் பேசுகிறோம். இது ஒரு புதிய முயற்சியாக தான் மக்கள்கிட்ட நாங்கள் போய் சேருதுன்னு நினைக்கிறோம். இப்போ ஒருத்தர் கூட்டம் சேர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு, தமிழக வெற்றி கழகம். அப்போ மக்களுடைய பார்வை வந்து அந்த கூட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. இது நல்ல கேள்வி. நான் அதான் சொன்னேன், ஏற்கனவே திமுக ஒரு கூட்டமாக தான் இருக்குது, திமுக ஒரு கூட்டமாக தான் இருக்குது, அதிமுக ஒரு கூட்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் இன்னும் நீங்கள் இந்த கூட்டம் வெற்றி பெறுமானே தெரியாது, அந்த கூட்டம் வெற்றி பெற்றுச்சு. அப்படி கூட்டங்களுக்கு எதிராகவே எழுந்து கட்சி நின்று நடத்தி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கும். இந்த நீங்கள் சொல்கிற கூட்டம் விஜய் கூட்டம் தானே, அந்த கூட்டத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக வந்திருக்காரு, அவர் வரும்போது ஓடி ஓடி பார்ப்பாங்க. நடிகர் மிகப்பெரிய பிரபல நடிகர், ஓசியில் 200 டிக்கெட் கொடுத்து தேட்டரில் பார்த்தாலும் ஓசியில் வந்து நம்ம ஏரியாவில் நிற்க போகிறாரு, நம்ம பகுதியில் கூட்டம் போடுறாரு, வண்டியில் நின்று பார்க்காராம். அப்போ ரசிகர் மட்டும் போக மாட்டான், படம் பார்க்குற எல்லோரும் போவாங்க பார்ப்பாங்க. ஆனால் வாக்கா மாறன்னா வாக்குக்கு இவங்களோட என்ன பேச போகிறாரு, கல்வி என்ன சொல்கிறீங்க, மருத்துவத்தை என்ன செய்ய போகிறீங்க, நீரை என்ன செய்ய போகிறீங்க, மரங்களை என்ன செய்ய போகிறீங்க, வேலை வாய்ப்புக்கு என்ன செய்ய போகிறீங்க, பொருளாதாரத்துக்கு என்ன செய்ய போகிறீங்க, என்ன மாதிரி நிதிநிலையை உருவாக்க போகிறீங்க, வரி போட போகிறீங்களா, வரி போட போகலையா, அப்படின்னா வரி எப்படி சமாளிக்க போகிறீங்க, 9 லட்சம் கோடி கடனை எப்படி சமாளிக்க போகிறீங்க, எப்படி விவசாயத்தை காப்பாற்ற போகிறீங்க, இப்படி எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லணும். இன்னும் பேச ஆரம்பிக்கிறேன். ரசிகர்களை நான் குறை சொல்ல, அதான் இல்லை, அவங்க அப்படிதான் போவாங்க. நாளைக்கு நீங்கள் நடிகரானாலும் போவாங்க. நான் தான் சொல்கிறேன், அண்ணன் சீமான் நடிகர் கிடையாது. இதை சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சீமானன் தெரியுமாலும் தான், அவர் நடிகர் கிடையாது. 2 திரைப்படத்தில் சும்மா தலை காட்டினார். விஜய்க்கு அவருக்கு ஈடாகுமா, ரஜினிக்கு அவருக்கு ஈடாகுமா, எம்ஜிஆருக்கு அவருக்கு ஈடாகுமா, விஜயகாந்துக்கு அவருக்கு ஈடாகுமா? அவர் திரைப்படத்துறை என்பது ஒரு தொழிலாக இருந்துச்சு. திரைப்படத்துறை வைத்து 30 ஆண்டு காலம் வாழல அவர், ரசிகர் கூட்டத்தை வச்சு அல்லல. அப்போ அவர் தன் முகத்தை வச்சு நம்பி வரல, தன்னோட வாயிலிருந்து வார்த்தைகளை வச்சு வந்தார், தத்துவத்தை முன் வச்சார், கொள்கைகளை முன் வச்சார். அப்போ அவர் அதனால தான் இவ்வளோ சிரமப்பட்டு வளர்றாரு. ஆனால் அவருக்கு விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, தானாகவே ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருப்பு கொள்றதுக்கு ஒரு கொள்கை வேணும். அது இருக்கானா இல்லை, நான் சத்தியமாக அடிச்சோம். இப்போ பாருங்களேன், நாம் தமிழ் ஜெயிச்சிடும். நீங்கள் விஜய் வந்ததுனால நாம் தமிழுக்கு லாபங்க. நிறைய பேர் விஜய் நாம் தமிழ் சேர்ந்துடக்கூடாதுன்னாங்க, அவர் சேராதான் இப்போ லாபமாகி போச்சு. ஏன்னா திராவிட கட்சி நம்ம கூட்டணி வச்சு என்ன பண்ண போகிறோம்? அப்போ வரும்போது ஆதரிச்சோம். ஏன் ஆதரிச்சோம்? அவர் அப்போ தான் என்னன்னு சொல்லலை. யார் கட்சி சொல்லுவாங்க நம்ம ஆதரிக்கலாம் தமிழர்கள். ஏன் விஜய் ரஜினிக்கு நம்ம சொல்லலையா, நீங்கள் நடிங்க, எங்கள் கட்சி தொடங்காதீங்க, விஜய் அப்படி சொல்லலையா? ஏன் இந்த மன்னைச்சர் தான். ஏங்க நாளைக்கு நாம் தமிழர் ஆளுங்கட்சி வச்சுக்கிறோம், ஒரு நல்ல எதிர்கட்சி வேணும், நல்ல தமிழ் கட்சி எதிர்கட்சி வேணும். ஒரு எதிரி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நானும் சரியாக நிற்பேன். நம்ம தான் வேறு யாரும் கிடையாதுன்னா படுத்துருவேன். நாளைக்கு என் கொள்கை தத்துவத்தை நானே மறந்தாலும் மறந்துடுவேன். அப்போ என்னை சுட்டி காட்டுறதுக்கு நான் என்ன போட்டி, 2 நல்ல தமிழை நிற்க, அவனை விட நானும் செய்வேன், மக்கள் முடிவு செஞ்சு யாருன்னு அப்போ இன்னும் நான் பல தமிழர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன். கட்சி ஆரம்பிக்கிறத குறை சொல்லலை, ஆனால் தத்துவத்தோடு வாங்க. நீங்கள் மேலே இருக்கணும் பார்த்து நீங்கள் சொன்னீங்களே இலவச தம்பி தான் ஓட்டு போகிறான்னு சொல்லி என்ன இலவசம் கொடுக்க முடியாது நான் சொல்ல மாட்டேங்கிறது எங்கள் கருத்து. அப்படி இலவசத்தை வச்சா நான் ஓட்டு வாங்குவது விஜய் கருத்து. அதனால போட்டி அவங்களுக்கு தானே. இந்த கூட்டம் போட்டால் மாறவே மாறாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, கடைசி ஒரு காணொலி பார்த்தேன், நீங்கள் பார்த்துருக்கேன் தெரியல, ஒரு தம்பி பேசுகிறான், விஜய் பார்க்க உள்ள விடலை, இந்த இடமே பிளாஸ்ட். அதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ நம்ம பேசினா நம்மளை தூக்கி எங்கன்னு பண்ணுவாங்க, அவனுக்கு அதுவே தெரியல. அப்போ என்னன்னா இன்னும் அரசியலே
தெரியல சொல்லிட்டு தம்பி உனக்கு ஓட்டு இருக்கா, அதெல்லாம் இல்லை, அதை தூர விடுங்க. டே அவர் முதலமைச்சரே ஆக முடியாது, நீ ஓட்டு போட. அப்போ என்னன்னா ஓட்டே இல்லாதவன் கூச்சிக்கிட்டு நீ சொல்லலாம். அப்போ அடுத்த தேர்தலில் ஜெயிச்சிருவாரா? அது வரைக்கும் இருப்பாரா கட்சியில் வச்சுக்கிட்டு? தாக்கு பிடிப்பாரா? கமலஹாசன் நிலைமை என்னாச்சு? விஜயகாந்த் நிலைமை என்னாச்சு? நடிகர் கார்த்திக் நிலைமை என்னாச்சு? டி ராஜேந்தர் என்னாச்சு? கருணாநிதி உயிரோடு இருக்கும்போதே கட்சி ஆரம்பிச்சாரு டி ராஜேந்தர். அதிமுக இருந்து பிரிஞ்சு போகிறோம், எங்கே போகணும்னு தெரியாமல் திமுகவுக்கு போகணும்னு சொல்லி KKS திருநாவுக்கரசு எல்லாம் போய் லட்சிய திமுக போய் சேர்ந்தவங்க டி ராஜேந்தர் கட்சியில். அவங்களுக்கு தெரியுமா இது எவ்வளோ பெரிய இடத்துல எம்ஜிஆரோட அரசியல் பண்ண KKS திருநாவுக்கரசும் அதிமுக ஜெயலலிதாட்ட சண்டை ஓட்டு பிரியும் போது நம்ம திமுக போய் சேர்ந்துடக்கூடாது, கேவலமாயிரும் சொல்லிட்டு டி ராஜேந்தர் போய் கட்சியில் சேர்ந்தவங்க. இன்னைக்கு டி ராஜேந்தர் எங்கே இருக்கு? அவர் கட்சி பேரா யாருக்கா தெரியுமா? அதே மாதிரி தான் இப்போ இவரும் போய் சேர்ந்திருக்காரு, செங்கோட்டையனும் திமுகவோட வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தாவிக்காரு போயிருக்காரு. அப்போ அப்படி சூழல் இருக்கும்போது ஒன்று நீங்கள் எதுவும் விஜய் விமர்சனம் பண்ணல, என் கேள்வி தானே கேட்குறீங்க? கேள்விதான் கேட்குறேன். அவங்க லட்சிய திமுக சேர்ந்தாங்க, கட்சியே இல்லை. இவர் திமுக சேர்ந்து தாவைக்கலவை சேர்ந்துருக்காருங்க. அப்போ தாவைக்க எல்லாம் எனக்கு சந்தேகம். கண்டிப்பாக வருங்காலம் அதை முடிவு செய்யும். அவ்வளோ அப்படியெல்லாம் ஒன்றும் கூட்டம் ஓடும், வாக்கம் மாறாது. இப்போ இந்த ஊடகத்தை எடுத்து பார்த்தாலும் நம்ம இப்போ நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகள் ஆக போகுது. இப்போ தான் ஒரு ஊடக வெளிச்சம் நம்ம பண்ணுற நல்ல விஷயங்களை பண்ணலனாலும் நம்ம நல்ல விஷயங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்டென்ட் எடுத்து வச்சு நெகட்டிவான ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தாவேகா கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ பரப்புரைக்கு விஜய் வீட்டிலேருந்து இறங்குற வரைக்கும், பரப்புரை முடிச்சு திருப்பி வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். விஜய்க்கு இந்த நமக்கு கிடைக்காத ஒரு ஊடக வெளிச்சம் விஜய்க்கு பின்னாடி ஒரு ஊடகம் போகுதுன்னா இது என்ன காரணமாக இருக்கும்? 2 காரணம் இருக்குது. ஒன்று, ஒரு மிகப்பெரிய நடிகர், அவரை காட்டினா எல்லாரும் பார்க்கறதுக்கான ஒரு முயற்சி. ஊடகங்களும் இப்போ செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் எதை பார்க்குறாங்க? ஊடகங்கள் யார் நடத்துகிறாங்க? நான் அப்போல ஊடகங்கள் யார் நடத்துகிறாங்க? எந்த அரசியல் சார்பு இல்லாமல் ஊடகங்கள் இருக்குதா? நிச்சயமா. இன்னைக்கு எல்லா தொழிலும் பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே ஊடகமே பிஸ்னஸாக மாறி நிற்கிது. இப்போ ஆளுங்கட்சி திமுகவா இருக்குமோ அந்த திமுக கட்டுப்பாடு ஊடகங்கள் எப்படி விஜய்க்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க? நீங்கள் கேட்குற நல்ல கேள்வி தான். மற்றவங்க பண்ணால் நியாயம் இருக்குது, திமுகவே ஏன் பண்ணுறான் அப்படின்னு கேட்கல. நாம் தமிழரை விட்டு நீ எனக்காவது இந்த ஊடகங்கள் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கா? நிச்சயமா இல்லை. அதனால அந்த கேள்வியே வைக்கிறேன். நாம் 15 ஆண்டுகள் நமக்கு கிடைக்காதது எதுக்கு? ஏன்னா திமுகவோட கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கையை வைத்திருக்கிறது நாம் தமிழர், திமுகவோட கொள்கைக்கு ஒத்த கொள்கை வைத்திருக்கிறது தாவேகா. இந்த இடத்துல தாவேகா ப்ரொமோட் பண்ணி நாம் தமிழரையாவது காலி பண்ணிடுவோம். ஏன்னா இவன் எப்படி நம்மகிட்ட தான் வந்து சரண்டராவான். எப்படி விஜயானந்த் மட்டும் வந்து சேர்ந்தாரோ, எப்படி வைகர் மட்டும் வந்து சேர்ந்தாரோ, எப்படி பாமக ராமதாஸ் மட்டும் வந்து சேர்ந்தாரோ, அது மாதிரி விஜய் நாளைக்கு வந்து நம்மகிட்ட சேர்ந்துருவாரு. மறந்துட்டீங்க. நான் நிறைய இடத்துல ஒரு பேரை சொல்றதே தவிர்க்கிறேன். என்ன காரணம்னா எனக்கு அவர் மேல வெறுப்பு அப்படின்லாம் இல்லை. இப்போ சமீபத்தில் MP ஆகிட்டு ஒரு இந்த இதை தூக்கி எரிஞ்சது காரணம் சொன்னார் தெரியுமா? அப்படி சொல்லும்போது பாசிசம்னா அது மாற்று அப்படிங்கிறது பாசிசம் அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளவு மக்களை இழிச்சவாய் நான் நினைக்கிறவங்க. நான் மாற்று அரசியல் சொல்லி ஒரு தேர்தல் நின்று ஒரு 3,000% ஓட்டை வாங்கி இங்கே வளர்கிற நாம் தமிழர் கட்சியோட அந்த வளர்ச்சியை சரிவில் நிப்பாட்டிட்டு அப்படியே போய் தன்னோட 3% ஓட்டை அடகு வச்சு ஒரு MP சீட்டு, ஒரு ஹேர்டி பேங்கிறத மாதிரி ஒத்த சீட்டுக்கு இதுக்கு வாயை திறந்துட்டு அங்கே போய் நின்று வந்துட்டு மேடையில் மாற்றுனா பாசிசம் வாயில் வந்துடும். நீ மானங்கட்டு போய் சேர்ந்துட்ட, அதான மாற்று அரசியல பாசிசம். திமுக எல்லாம் கட்சி தொடங்கக்கூடாதுன்னா அப்போ நீ எது கட்சி தொடங்கின? உனக்கு லேட் அறிவு வந்த மாதிரி எனக்கு வந்துட்டு போகுது, நீ என்ன சொல்றது? நான் பாசிசம்னு நீ சேர்ந்துட்டாப்புல நீ யோக்கியன் ஆகிட்டியா? அப்போ 3 வருஷம் கட்சி நடத்தின, 5 வருஷம் கட்சி நடத்தின, அப்போ நீ பாசிசம் கிடையாதா? மற்றவங்களோட ரொம்ப ஆபத்தான ஆளுங்க இவர். யாரு? கமல்ஹாசன் ரொம்ப ஆபத்தான ஆளு. உலக நாயகன்பாங்க, அப்படிம்பாங்க, பிரித்துவான். சினிமாவில் கண்டுபிடிக்க முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் டெக்னாலஜி ரொம்ப ஆபத்தான ஆள். நான் அதனால் ஒரு பேரை பெருசாக நிறைய இடத்துல சொல்கிறதே இல்லை. மற்றவங்களால மனுஷங்க லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அவங்க ஏதோ இந்த கட்சிகளை எதிர்த்து போராட முடியாமல் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டாங்க. இவங்க ஏமாற்றி இவன் அப்படி பண்ணி இப்படி கூட்டணி வச்சா ஜெயிக்க முடியும் தலைவரை வாங்க நிலையை இழுத்து கொண்டு போய் விட்டாங்க. 2வது பார்த்தாங்க தனியாக கொண்டு வாங்க மக்கள் கூட்டி வந்து அப்படி சமாதியாக்கி விட்டாங்க. கமல்ஹாசன் ஒரு சரத்குமார் அப்படி இப்படின்னு பார்த்தாரு, கட்சி வாங்கி பார்த்தாரு, கூட்டணி வச்சு ஒன்றும் இல்லை போ கட்சியோட போயிடுறேன் அப்படின்னு போயிட்டாரு. அவங்க ஒரு போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, அவங்களோட அந்த ஸ்ட்ரகிள் நிற்க முடியலை, நிலைச்சு நிற்க முடியலை. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பெரிய அளவு செல்வாக்கு கிடைக்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு மாறுபட்ட அரசியலை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வந்து 1.5 லட்சம் உறவுகளோட மரணத்தை பேசும்போது, அதே மரணத்தினால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேரும்போது தமிழ்நாடு முழுக்க சமமான ஒரு வளர்ச்சியோட ஒரு கட்சி வந்துருச்சு. அது திமுக அதிமுக எதிரான ஒரு மாற்று அரசியலை பேசு. என்ன சொன்னாலும் திமுக தத்துவம் தப்பு. பெரியார்லாம் ஒன்றுமே கிடையாது. யாரா பெரியார்? இவர் ராமசாமி சொல்கிறார் எங்களுக்கு பெரியார் நம்மால் வர. எந்த கட்சிக்காரன் சொல்லுவான்? எந்த கட்சிக்காரன் சொல்ல முடியும்?
இப்படி முழுசா தத்துவத்துக்கு எதிராக நிற்கும் போது கருணாநிதி என்னைக்கா ஸ்டாலின் நாம் தமிழர்னு வாயில் விட்டுருக்காரா? எனக்கே சீமானை பற்றி பேசியிருக்காரா? பேச மாட்டாங்க. ஆனால் பாருங்க, பொதுக்குழுலேருந்து விஜயை பற்றி பேசுவாங்க. தாவேக ஏன்னா மாற்று அரசியல் பண்ணுற இவரை வீழ்த்தணும், நாம் தமிழரை வீழ்த்தணும். இதுக்காக திமுகவே ப்ரொமோட் பண்ணும். எல்லா தொலைக்காட்சிக்கும் கூட நீ போடு, விஜய் காசு வாங்கி கூட போட்டுக்கோ, நீ என்ன வேணாலும் பண்ணி, ஆனால் நாம் தமிழரை காட்டிடாத. ஒரு கருத்துக்கு ஒரு இதில் வைக்கிறாங்க, கருத்து கணிப்பில் போட்டு தான் எல்லாம் விஜய் நாம் தமிழுக்கு மேலே இருக்கு. தாவேக தொலைக்காட்சியில் உட்காந்து நம்மளை ஒருத்தனை கூப்பிட்றோம், அவனை 2 பேரை கூப்பிட்டு உட்கார வைக்காங்க. என்னன்னா அந்த ப்ரோமோ காரணம், இந்த அரசியலில் மாற்று அரசியல் பேசக்கூடிய நாம் தமிழர் வளர்ச்சி கண்ணை உறுத்துது. அதுவும் இந்த தேர்தலில் குறிப்பாக 8% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சி. இப்போ நம்ம வந்து கொள்கையின் பக்கமும் இவங்க பேசுனீங்க, பெரியாரே வந்து எங்களுக்கு மண்ணு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படி. இப்போ நம்ம தமிழ் தேசியம் பேசக்கூடிய நம்ம வந்து பெரியாரை வந்து எதிர்த்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய பிற கட்சிகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் சீமான் பேசுறது தவறு, பெரியார் தான் வந்து இங்கே படிக்க வச்சாரு, பெரியார் தான் இங்கே வந்து சமூக நீதியை காத்தாரு, பெரியார் தான் பெண் உரிமை தந்தார் அப்படின்னு அவங்க வந்து பெரியாரை தானே தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இது என்னன்னா, நான் பல சொன்ன மாதிரி தான், டீ கடை தான் கூட்டமாக இருக்க டீ கடை தான் எல்லாரும் டீயாக தான் போவாங்க. அது மாதிரி நம்மளால திமுக அதிமுக கட்சி ஆண்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பெரியாரை தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அதை பிடிக்கல, நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட பேச நீ தமிழ் பேசுகிற கட்சின்னு சொன்ன கட்சியெல்லாம் இங்கே சீட்டு கட்டி ஒரு எங்கே போய் நிற்காங்க? ஒன்றும் கோவால வாசலில் இல்லைன்னா போயஸ் தோட்ட வாசல் தான் நிற்கிறாங்க. அப்போ அவங்க சொல் பேச்சு கேட்காம இவங்க பேசலாம் என்ன கிடைக்கும்? அடுத்து நாம் தமிழரை எதிர்த்து பேசுனா உங்களுக்கு சாப்பாடு, உங்களுக்கு கரிசனம் உண்டு, உங்களுக்கு சீட்டு உண்டு, உங்களுக்கு நல்ல மானியம் உண்டு, அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அவங்க பேசத்தான் செய்வாங்க. நாம் தமிழர் தத்துவ ரீதியில் பேசு. இங்கே திராவிடம் என்கிற ஒற்றை சொல் தான் தமிழர் அரசியலை வீழ்த்துச்சு. திராவிட சொல்லோட வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காடுவல் கொண்டு வந்தால் அதெல்லாம் கடந்து இங்கே வேறு யாருன்னா திமுக அதிமுக, அதுக்கு வேறு யாருன்னா ஈவே ராமசாமி தான். அப்போ அதை உடைக்காம இங்கே அரசியல் கிடையாதுன்னா நாம் தமிழர் அந்த பிம்பத்தை உடைக்கிறோம். என்ன பெரியாது சமூக நீதி, என்ன சமூக நீதி? வாங்க பேசுவோம். திமுகவில் எத்தனை பெண்களுக்கு சீட்டு கொடுத்தீங்க? சரி, எத்தனை சமூகத்துக்கு நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு பொதுத்தளத்தில் வாய்ப்பு கொடுத்தீங்க? எங்கேயாவது சொல்ல முடியுதா? எத்தனை அமைச்சராக்குனீங்க? காமராஜர் ஆட்சி, பரமேஸ்வரன்கிற ஒருத்தரை வந்து கக்கனோட ரெட்டமலை சீனிவாசரோட பேரனை வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினார். நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை யார் ஆக்கிருக்கீங்க? கக்கன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்த மகனை கொண்டு வந்து 7 முக்கிய துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, வீட்டு வசதி வாரியத்துறை, காவல்துறை, 7 துறைக்கு அமைச்சராகினார். நீங்கள் அதெல்லாம் யாருக்கிட்ட வைத்திருக்கீங்க? ஆதி திராவிட நலத்துறைன்னு சொல்லி ஒன்று மட்டும்தான் ஒடுக்கப்பட்ட மகள்கிட்ட கொடுக்குறீங்க, வேற என்ன கொடுக்குறீங்க? இப்படி 50 வருஷமா நாம் தமிழர் வரைக்கும் 15 வருஷம் மானங்கட்ட கேள்வி கேட்டோம். இப்படி கேட்டதுக்கப்புறம் இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக எங்கள் அண்ணன் கோவி செலியனை போட்டிருக்காங்க, ஒரு ஒடுக்கப்பட்ட மகன். ஏன் உங்களுக்கா தோணலையே? நீங்கள் தான் சமூக நீதி காத்த வீராங்கனைகள்ல இருந்து வந்தவங்கல்ல, உங்கள் பெரியார் சொல்லி கொடுக்கலையா? ஏன் போட முடியல? இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்ததா? உங்கள் பெரியார் ஈவே ராமசாமி சொல்லி கொடுத்ததா? சரி, பெண்ணிய விடுதலைக்கு நீங்கள் தான் பெண்ணுக்கு என்ன பெண்ணு பாராளுமன்ற உறுப்பினர் 2 பேருக்கு சீட்டு கொடுத்தீங்க. இதே 15 வருஷமா சொல்லி காட்டினோம். 3வது பெண்ணுக்கு தென்காசியில் கொடுத்து இந்த வட்டம் 3 பெண் ஆக்கிறீங்க. 33% இடஒதுக்கீட்டுக்கு போராடுற பெண்களுக்குன்னு திமுக போராடி இருக்குல்ல பாராளுமன்றத்தில். கட்சி உங்க அரசியல் அப்புறம் பார்ப்போம், உங்க கட்சியில் கொடுக்கணும் இல்லையா? சீட்லேயே கொடுக்க முடியல, அப்புறம் எப்போ நிர்வாகத்தில் கொடுப்பேன்? கனிமொழின்னு ஒரு பொண்ணுக்கு தான் கொடுத்துச்சு, வேற யாரும் கொடுத்துச்சு? நீ பெரிய தெரியற அளவுக்கு யாரை வச்சிருக்க? யாரை வச்சிருக்க? சட்டமன்றத்தில் இப்போ சவால் விடுறோம். 117 பெண்கள், 117 ஆண்கள். நாம் தமிழர் சமூக நீதி பெண் ஆணுக்கு பெண் சமம் கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம். இந்த வார்த்தையை சொல்லுங்க. 117 பெண்கள் நிப்பாட்டுவாங்களா? என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வந்து தோக்கிற கட்சி அதனால கொடுப்பீங்க. நான் திருப்பி கேட்குறேன், வெண்ண தோக்கிற நானே கொடுக்கல, தோக்கிற நாம் தமிழரே கொடுக்க, எங்கள் அண்ணனே கொடுக்காருல்ல, ஜெயிக்கிற நீ கொடுக்க வேண்டியதானே? மாற்றத்தை உருவாக்கு. சமூக நீதி காத்த பரம்பரையில் வந்திருக்கீங்களா? தந்தை பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காருல்ல, உங்க தந்தை தானடா. அப்பமாச்சு கேளுங்க. அவர் தான் சொல்றாங்களே, தன் வளர்த்த மகளை கட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஏன் கட்டினாரு? சொத்தை உங்களுக்கு பொதுமக்களுக்கு விட்டு கொடுக்குறது உங்களுக்கு என்னங்க கடவுள் பெரியது? மக்களுக்காக தானே வாழ்ந்தீங்க. நீங்க தானே சொல்றீங்க மக்களுக்காக போராடினார், படிக்க வச்சார், குடிக்க வச்சார், குப்பரை விழா வச்சார், எல்லாமே நீங்க ஜட்டி தான் போட்டு உள்ளன்னு சொல்லல, எல்லாமே நீங்க தான் செஞ்சுட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல. அந்த சொத்தை மக்களுக்கு விட்டு கொடுத்துட வேண்டியதானே? எதுக்கு அந்த அறக்கட்டளை தன் வாரிசு பேர்ல வரன்னு ஏன் நேசித்தீங்க? வளர்த்த பண்ண எதுக்கு கட்டிங்க? 98 வயசு, 90 வயசுக்கு மேல 32 வயசு போன எதுக்கு கட்டிங்க? இப்போ உங்க கட்சிக்காரன் அப்படிதான் இருப்பேன். நீங்க மனைவி இறந்ததுக்கு அப்புறம் கட்டிங்க, உங்களுக்கு பின்னாடி இருந்த கருணாநிதி மனைவி இருக்கும்போதே கட்டிட்டாரு. அப்படிதான் ஆயிடுச்சு. அப்ப நல்லாம அதுக்கு வந்து திராவிட கும்பல் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போவே வந்து வளர்த்த சொத்தை வந்து சனாதன கும்பல்கிட்ட போகாம இருக்க, சனாதனத்தை எதிர்ப்பதற்காக அவரை வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி திராவிட கும்பல் வந்து பொதுமக்கள்கிட்ட கொடுத்தா அது சனாதனத்துக்கு பெருமா? சொத்தோட உரிமையாளர் யார்? நீங்க தானே. நீங்க தானே பத்திரம் போடணும், எழுதுங்க.
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு. ஏன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நிலம் கொடுத்தா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அவர் ஒரு சனாதன கும்பல் இருந்து காப்பாத்துக்கலாம்னு சொல்லி ஏன் கொடுக்காம போயிட்டாருன்னு கேட்க வேண்டியதானே? அதே காலத்துல நீங்க ஏன் கொடுத்துருக்க வேண்டியதானே? அது என்னங்க கேள்வி கேட்டால் மட்டும் போய் சனாதன கும்பல் பின்னாடி ஒழிஞ்சுக்கிறீங்க? நல்லது பண்ணால் மட்டும் நாங்கள் தான் நக்கிட்டு வாரிய, நாங்கள் அதை முறையாக ஒரு கேள்வியை கேட்டோன்னு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறீங்க. கடைசி வரைக்கும் சொல்ல பார்ப்பனர்களை எதிர்க்கிறோன்னு சொல்லியே இங்கே எங்களை நீங்கள் எதிர்க்கிறது நீங்கள் தான். நாங்கள் பார்ப்பனத்தை நாங்கள் ஆதரிக்கலை, எங்களை பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் அதே வேலையை செய்கிறீங்கல்ல. திராவிட அடிமை எங்களை வச்சிருக்கீங்கல்ல. இப்போ நாங்கள் உங்களை எதிர்க்க வேண்டியிருக்கல. இப்போ நம்ம எதிர்த்தோம்னு வச்சுக்கோங்க, இவங்க முருகன் தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க பத்தியெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் வரான் பாருங்க, அப்படி போறாங்க பாருங்க, இப்படியே சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட ட்ரெண்டிங்கான நியூஸை பார்த்துருப்பீங்க. நேற்றைக்கு ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு நிகழ்வில் அண்ணன் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போட்டு பாரதியை பற்றி அதான் சொல்லுதில்ல. முருகனை சொன்னாலே எங்களை ஆர்எஸ்எஸ் தான் சொல்லுவோம், அப்புறம் பாரதியை பேசணும் சொல்ல மாட்டேன்னா. அதுவும் அந்த இடத்துல போய் பேசணும்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணன் பாரதிக்காக தனியாக ஒரு நிகழ்ச்சி கூட்டம் நடத்தினார். அந்த 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 சம்மந்தப்பட்டவங்க ஏற்கனவே நிகழ்ச்சி நடத்தியிருந்தாங்க. பாரதியை பற்றி சீமான் பேசினா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மக்கள்கிட்ட கவனத்துவம் பெறுனாங்க. அண்ணனும் அதான் யோசித்தாங்க, இது ஆர்எஸ்எஸ் பின்புலமாக இருக்குது, இதில் போய் நம்ம பேசினா நல்லா இருக்குமா. 2-3 வட்டம் கேஸ் கேட்கும்போது பல்வேறு கருத்து சொல்லும்போது அண்ணன்மே என்ன நினச்சான்னா, விடு எங்கே போனா என்ன, பேசுறது பாரதியை பற்றி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நம்ம பேசத்தான் செய்யணும், அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எங்கே எதிரி இருக்கானோ அவங்க இடத்துக்குள்ளே போய் அவனை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல போய் பாரதி எப்படி நான் எப்படின்னு தமிழ் தேசத்தை விட்டு கொடுக்காம பேசினேன். எங்கேயாவது அரசு சாதிச்சு பேசினாரா? பெரியாரை எதிர்த்து பேசிட்டாரு. பெரியார பிரச்சனை பெரியாரா பாரதியாரான்னு பேசிட்டாரு. பெரியார் அங்க மட்டும் எதிர்த்து பேசி தான் நீங்க சொல்லலாம். பெரியாரை நாம் தமிழர் மேடையில எதிர்த்தான பேசிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது நியாயமான கேள்விதான். பெரியாரை இன்றைக்கு தான் சீமான் எதிர்த்து இருந்தாருன்னா நீங்க கேட்கற கேள்வின்னு அப்ப ஆர்எஸ்க்கு ஆதரவா போறீங்கன்னு சொல்லலாம். பெரியாரை ஏற்கனவே எதிர்த்துட்டோம்ல, அப்ப பேச்சினோட கொள்கை வந்துகிட்டு இருக்கும்போது அது பெரியாரையும் சேர்த்து வருது. இது நீங்க என்ன பண்றீங்கன்னா தேவைக்கு மட்டும் எடுக்கிறீங்க. ஏன் அண்ணன் திருமாவளவன் பேசுறாரு, தமிழ் கடவுள் முருகன் குறிஞ்சி நிறத்துல இதுல மூத்த குடியா இருந்து தமக்கு முப்பாட்டன்னு ஒரு வார்த்தை வர மாதிரி நின்றுச்சு வாயில பேசுறேன்ட்டு. அதாவது இந்துன்னு சொல்ல முடியாது, அது தமிழ் கடவுள், அதுதான் நாங்களும் சொன்னோம். அப்ப சங் பரிவார் கும்பலோட அடிமைன்னு சொன்னாரு எங்களை. இன்னைக்கு எதுக்கு அவர் தமிழ் கடவுள்னு சொல்றாரு முருகனை? திமுகவோட அரசியல் வீழ்த்தரக்கூடாது, இதுல அதிமுக சேர்க்க மாட்டாங்க. நீங்க திராவிட அரசியல் அதிமுக சேர்க்க மாட்டாங்க. நம்மளால தான் நாடு ரவுடி மாதிரி நாங்களும் திராவிடம் சொல்லுவாங்க. அதெல்லாம் திமுகவை வீழ்த்திடக்கூடாது, திமுக அரசியல் வீழ்ந்துடக்கூடாது. உடனே அவங்க பாரதிய ஜனதா கட்சியோட ஆளா கை ஊத்துருவாங்க. இப்ப தாவே கருத்தோன்னு திமுக ஆள் சொல்றாங்க, திமுக சொன்னா வாங்கிட்டு பேசுறோங்கிறாங்க. அப்படியே எங்க தொலைக்காட்சியில் காட்ட மாட்டாங்க. ஒண்ணுதாங்க, இங்க ஒரு மாற்று அரசியல் பேசுற போது அவன் என்ன சொல்ல வர்றான்னா, நீ எவன் கூட கூட்டணி சேரு, என் கூட சேரன்னு அவசியம், எவன் கூடயாவது போய் சேரு. என்ன முதல்ல பேசுனது தான் வர்றேன், நீ யோக்கியனா இருக்கக்கூடாது, நான் அயோக்கியங்க மாதிரி என் சம்பாதிச்ச பணத்தில் உனக்கு 500 ரூபா ஓட்டு கொடுத்து உன்னையும் அயோக்கியனை மாற்றிட்டோம்னா நீ என்ன கேள்வி கேட்க முடியாது. அது மாதிரி எல்லாரும் கூட்டணி வச்சு கலாவணி பேலாக இருக்கும்போது நீ மட்டும் எப்படி கூட்டணி இல்லாமல் நான் உன்னை என்ன வேணாலும் சொல்லுவேன். பிஜேபி பிடிமே, திமுகவோட கைக்கூலியுமே, திமுக துட்டு வாங்கிட்டோமே, அதிமுக துட்டு வாங்கிட்டு திமுக தோக்கடிக்குமே, திமுக துட்டு வாங்கிட்டு அதிமுக தோக்கடி, விஜய் திட்டுறதுக்கு திமுக பெட்டி வாங்கிட்டு இவங்க எல்லாரையும் காலி பண்ணுறதுக்கு பாரதி பிஜேபி கிட்ட காசு வாங்கி என்ன வேணாலும் சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். எப்படா நிப்பாட்டுவீங்க, இவங்க கூட கூட்டணி வச்சாதான் நிப்பாட்டுவோம், அது வரைக்கும் சொல்லுவோம். இதுதான் அது அஜெண்டா. நீங்கள் நினச்சி பாருங்க, இதுக்கான கூட்டணி வச்சிட முடியுமா? அப்போ என்னை நம்பி ஓட்டு போட்ட, எங்களை நம்பி நாம் தமிழர் நம்பி ஓட்டு போட்ட 38 லட்சம் பேருக்கு என்ன மரியாதை? நாம் தமிழர் தனித்து நிற்கிறோம் என்பதற்காக தான் இந்த வாக்கு. ஏன்னா ஒரு மாற்று அரசியல். விஜய் சொல்லுங்க, தனிச்சு நிற்பாங்க. அதனால டிவி தொலைக்காட்சி திமுக நம்மளை காட்ட மாட்டாங்க. விஜய்க்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. காரணம் மாற்று அரசியல் விழுந்து போகணும். மற்றுமோர் அரசியல் கட்சி தான் வேணுமே ஒழிய இங்கே இருக்கிற திராவிட தேசிய கட்சிகளுக்கு மாற்று அரசியல் கட்சி தேவை கிடையாது. எதுவாக இருந்தாலும் அவங்களோட சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ அவங்க பெரியாரை தமிழ்நாட்டோட தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தை பெரியார் தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஐயா காமராஜராக இருந்தாலும் சரி, நம்ம முத்துராமலிங்க தேவராக இருந்தாலும் அவர்களை ஒரு ஜாதிக்குள்ளாடி அடக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டுருக்கோம். நம்ம நாம் தமிழ் சேனல் சீமான் அவர்கள் பல மேடைகளில் இதை பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ திராவிடத்தின் வாடகை வாயாக இருக்கக்கூடிய முக்தார் அவர்கள் நம்ம ஐயா காமராஜரை பற்றி, காமராஜர் ஆட்சியில் என்ன ஊழல் நடக்கலையா, அவர் என்ன பெருசாக பண்ணார் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாரு. அதை எப்படி முக்தார் ஒரு வாடகை வாய் தானே. நீங்கள் சொன்ன மாதிரி தமிழர்களுக்குள்ள ஒரு பிரிவு. காமராஜர் அவர் எவ்வளோ பேசணும்னா அப்படின்னா கலைஞரையும் அவர் பேசியிருக்கணும்ல. இல்லை, இப்போ அதுதான் சொல்ல வரேன். தமிழர்களுக்குள்ள ஒரு பிரிவினை, ஒரு ஓர்மையை குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே திமுகவோட கைக்கூலியாக தான் அவர் செயல்படுறார். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அவர் அப்படி பேசிட்டாரு, தமிழ் அமைப்புகள் நிறைய பேர் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. அவரை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் ராணுவ வீரரா, நாட்டின் சுதந்திர போடுற தியாகியா?
அவரை வேணா அடிச்சு கொண்டு போகிறோம். அவருக்கு எதுக்கு அடிச்சு கொள்ற அளவுக்கு திட்டம் வருது? மிரட்டல் ஏன் வருது? மூடிக்கிட்டு இருந்தால் ஏன் வருது? நாட்டின் முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் அப்பழுக்கற்ற மனுஷனா வாழ்ந்து இன்னைக்கு கலைஞரை எதிர்த்து பேசியாச்சுன்னா அவதூறு வழக்கு வருது. காமராஜரை பத்தி இவ்வளவு இழிவா பேசுறாரு, அவர் மேலே எழுத்தெல்லாம் பேச வேண்டாம். முகநூல்ல நீங்க ஒரு கருத்து போட்டா போதும் உங்க மேல போட்டுருவாங்க. அப்ப அவர் திமுகவோட கைக்கூலி. அவரை வச்சு பேசுறதுக்காகவே இங்க விட்டுருக்காங்க. திமுக நீங்க இப்ப இந்த சேனல் தொடங்கிட்டீங்க. இந்த சேனல் தொடங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க, இதன் வளர்க்கறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவீங்க. அவங்க அப்படி கிடையாது. அவங்க எந்த வேலை பார்த்து இதில் வந்தான். நீங்க தமிழ்நாட்டுக்கு கூடிய நம்ம சேனல்ல எல்லாரும் சேனலும் பாருங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு சின்னதாக வந்து ஒரு செல்ஃபோனில் எடுத்து, அப்புறம் ஒரு கேமரா மாற்றி, பேக்ரவுண்டை மாற்றி, ஒரு லைட்டை மாற்றி, மூஞ்சி தெரியாமல் மூஞ்சி தெரிஞ்சோம் ஒன்று ஒன்றா செஞ்சு 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 நீட்டி நெளிச்சு நிப்பாடுறதுக்குள்ளே நிமிர்ந்து போயிடும் அப்படியே. அப்புறம் தான் வளரும். முஸ்தபா என்ன முக்தார் என்ன பண்ணார்? சேனல் தொடங்கும் போதே எப்படி இருந்துச்சு அவன் சேனல்? நல்லா முட்டு கொடுக்க நினச்சி பாருங்க. அவருக்கான நோக்கம் ஒன்று இருக்குது. அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதை கொடுக்குறாங்க. அவர் சரியா அதுக்காக அவருக்கு வாங்கின காசுக்கு வேலை செய்கிறார். ஒரு படத்தில் சொல்லலாம்ல, திட்டி எல்லாரும் வருங்காலம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இவரை லிவிங்ஸ்டன் பேரை சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு வருங்கால ஜனாதிபதி யாரா ஐயால வாங்கின காசுக்கு மேலே கூறாங்களா? அதுதான் முக்தார். அவன் கொடுத்த காசுக்கு மேலே நம்மளை அடையாளப்படுத்தணும். நான் தான் திமுகவுக்கு இந்த இணையதளத்தில் சரியா வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு காட்டணும். நீங்க முதல்ல ஆரம்பத்தில் சொன்னீங்க பார்த்தீங்களா, வேல்வீச்சுக்கே போட்டியா? நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, தமிழ் தேசிய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து சாதி அடையாளத்தில் இருக்கும்போது ஈவே ராமசாமி மட்டும் இந்த தமிழகத்தின் முகவரியாக அடையாளப்படுத்துறாங்கன்னு என்ன அர்த்தம்? மண்ணின் மக்கள் எல்லாம், மண்ணில் பிறந்தவர்கள், மண்ணிற்காக போராடியவர்கள், மண்ணின் தலைவர்கள் எல்லாம் சாதிய மத தலைவர்களாக போயிட்டு மண்ணுக்கு சொந்தம் இல்லாதவங்களை கொண்டு வந்து அடையாளப்படுத்துற நோக்கமே இந்த மண்ணை மக்களை அடிமையாக்கி ஆழ்வதுக்கு தான். தங்கள் மண்ணோட தலைவனாக கண்டதான் அவனுக்கு வீரம் பிறகுங்க. எவனே ஒருத்தனை கொண்டு வந்து இவன் தான் தலைவனே வந்தால் என்ன சொன்ன, அவருக்கு பேசும்போது உட்காந்து கையிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே அடிமைத்தனம் தானே. போராடுகிற குணம் கண்ட புலித்தோட என்னங்க ஆகுங்க? சுந்தரலிங்கத்தோட என்ன ஆளு? இவன் யாரை கொண்டு வந்து ஜான்சி ராணி கொண்டு வந்து நிற்பாரு. இந்த வேலுநாச்சியார் கால் தூசுக்கு பெருமா ஜான்சி ராணி எவனா சொல்றாங்களா? இந்த வச்சாங்கல்ல ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறான், அங்க இங்கிட்டு வைக்கும்போது இன்னொரு பேர் வைக்கிறான். ஏன்னா இங்க வந்து மதுரையில் ஒரு பாலம் திறக்க பாண்டிய நெடுஞ்சல் பேர் வைக்கிறான்னா அங்க கொண்டு வந்து என்ன வச்சாங்க? வேலுநாச்சியார் பேருன்னு வச்சுட்டு போயிட்டான். இப்போ என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? எதை கேட்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒன்று கொண்டு வர புத்திசாலித்தனமா வேலுநாச்சியார் வச்சுன்னா அது ஒரு சமூகம் ஆயிரும். ஏன்னா வேலுநாச்சியார் இங்கே சமூகத்துக்குள்ள வச்சிருக்கான், புலித்தவனை இங்கே சமூகத்துக்குள்ள. எப்படி காமராஜர் ஒரு சமூகத்தில் இருக்காரோ, முத்துராமலிங்கத்தவர் ஒரு சமூகத்தில் இருக்காரோ, இமானுவேல் சார் ஒரு சமூகத்தில் இருக்காரோ, வீரதீரன் அழகுமுத்துக்கோன் ஒரு சமூகத்தில் இருக்க மாதிரி புலித்தவர் ஒரு சமூகம், வேலுநாச்சியார் ஒரு சமூகம், சுந்தரலிங்கம் ஒரு சமூகம், வடிவு ஒரு சமூகம், குயிலி ஒரு சமூகம் வச்சிருக்கான். அப்போ என்ன ஆகும்? வேலுநாச்சியாரை போட்டால் இப்போ மற்ற சமூகமெல்லாம் அப்போ நம்ம ஆள் பேரை வைக்க மாட்டாங்க. அப்போ என்னது? தமிழன் பேர வைடா, பாண்டியன் நெடுஞ்சல ஒட்டுமொத்த தமிழினத்தின் பாண்டியன் தெற்க பாண்டியன் இருக்கான், பாண்டியன் பேரை வைடான்னா அங்கே சாதிக்குன்னு சொல்லி இந்த அடையாளத்தை வச்சுட்டு போயிட்டான். அங்கே கொண்டு போது அவனுக்கு ஜெயவேல நாயுடு ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டான். அப்போ நம்ம ஒரு நல்லது சொல்லும் போது நமக்குள்ள பிரிவினை. இங்கே வந்து வருவாங்க, விமான நிலையத்துக்கு யார் பேர் வைக்கிறது கேட்டுக்கிட்டு உன்ட்ட கேட்டாங்களா? முத்துராமலிங்கத்தவர் பேர் தான் வைக்கணும், தியாகமாக இமானுவேல் சார் பேர் தான் வைக்கணும் உன்ட்ட கேட்டாங்களா? அந்த நிலம் கொடுத்த மக்கள் இருக்காங்க, அந்த நிலத்தை சுற்றி வாழ்கிற மக்கள் இருக்காங்க, அவங்க தமிழர்கள், பூர்வகுடி தமிழராக இருக்கா. இந்த மண்ணின் அடையாளத்தை கொண்ட தமிழர்களோட பேரை, பழைய தமிழர் பேரை வைப்போம். வச்சிட வேண்டியது யாரும் கண்டோட போறதில்ல. நம்ம எல்லாருக்கும் அப்பண்டாரம் முடிஞ்சு வச்சுல. முப்பாட்ட முருகன் பேர் வைக்க முடியல, இல்லை நாங்கள் அர்ஜான் பேரை வைப்பேன், மாரியாத்தா பேரை வைப்பேன்னு சொல்லி சண்டை எடுத்து விடுறேன். அப்போ நுட்பமான அரசியல் பண்றான். அதன் மூலமா தான் இன்னைக்கு காமராஜர் வீழ்த்துவதன் மூலமா என்ன சொல்றானா, காமராஜர் யாருங்க போராடுறாங்க? நாடாரா போராடுறாங்க. எப்படி காமராஜர் நாடாருக்கு வந்து போனாரா? கொண்டு வந்து நிப்பாட்டுறான் மத்தியில். அதனால தான் நாம் தமிழர் இன்னைக்கு போராடுறது எல்லா இடத்துலையும். காமராஜர் நாடார் கிடையாதா? நானா நாடார் கிடையாது, காமராஜரை ஆதரித்து பேசுவேன். நாங்கள் கோனார் கிடையாது, கோனார் சமூகத்தை ஆதரித்து பேசுவேன். நான் மறவர் கிடையாது, மறவர் ஆதரிச்சு. நான் தேவேந்திர குல வேளாளர், நான் என் பட்டியல் வைக்கிறதுக்கு என் தமிழ் பிள்ளை எல்லாரும் கூப்பிட்டு வந்து பேசுவேன். நாம் தமிழ் அதுதானே செய்யுது. சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும், பஞ்சமன் நிலம் மீட்பு, தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம், இது ஒரு ஒடுக்கப்பட்ட தமிழர்களுக்கான ஒரு தலைப்பை பொதுக்கூட்டத்தில் வச்சு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் வந்து பேசுது. இதுவரைக்கும் ஒடுக்கப்பட்ட தமிழர்களுக்கான தலைப்புல இவங்க சொல்ற தலித்து மக்கள்னு இவங்க சொன்ன குற்றச்சாட்டால அந்த பேரில் தான் வந்திருப்பாங்க. இன்னைக்கு தமிழ் சமூகம் வந்து நிக்குது, எங்கால்ரா, என் தம்பிடா, எங்க அண்ணா, அது ஒரு மாற்று. அப்போ உனக்கு எரியுது, விட்டுறக்கூடாதுரா, இவனை ஏதாவது பேசி கிளப்பி விடுறா, அவங்க எதை பார்த்து திரும்பி உடட்டும், ஏன்னா எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, திட்டி விடுறான். அப்போ நாடா பார்த்து அவன் ஜாலி திட்டணும், அவன் போறான் பார்த்தியா அப்படின்னு இவங்களுக்கு சண்டை உடட்டும். அதை உடைக்க தான் நம்ம நீ செய்வ, நீ என்னென்ன திட்டு தமிழ் நாங்கள் பார்த்துட்டு தானே இருப்போம், அதை சொல்லி விளம்பரப்படுத்திக்கிட்டே இருப்போம்ல. அப்போ அவங்களுக்கு என்னன்னா இங்கே ஒரு ஓர்மை அரசியல் உருவாகுது. அதை தடுப்பதற்கு இந்த முக்தார் மாதிரி பல கைத்து, நீங்க சொன்ன மாதிரி அண்டா வேல்வீச்சு, அவர் தானே வேல்வீச்சு, அவரு தான் வேல்வீச்சு தானே அவரு. ஆமா, அந்த வேல்வீச்சு எந்திரிச்சு எரியுதுக்குள்ளே முடிச்சு போயிடும், அது வீச்சு.
அப்படிப்பட்ட ஆட்களை உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து வீட்டை கட்டி கொடுத்து சேனலை வச்சுக்கிட்டு சம்பளம் போடுறதுக்கு வந்தோடனே அவங்க உட்காந்து நிம்மதியாக பேசிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி வருவாங்க. இன்னும் தேர்தல் வர வர அப்படியே டப்பு 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 டப்புன்னு தவக்கலை மாதிரி குதிச்சு வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இவங்களெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. பல பணிகளை பற்றி ஒரு நேர்காணல், அருமையான நேர்காணல், பல விஷயங்களை வந்து தெளிவாக பேசியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வைக்காக நன்றி. ரொம்ப நன்றி.